Hi guys, welcome back to Kavisha's YouTube channel. Now I'm Kavisha. Today we're going to do a challenge, half day challenge. என்னடா இங்கிலீஷ்ல பிட்ருமில் பேசிட்டு இருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு சேலஞ்ச் என்ன பார்த்தோம்னா தமிழ்ல மட்டுமே பேசணும். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. 24 hours சேலஞ்ச் கேட்டுப்பட்டிருப்பீங்க. நான் 24 ஹவர்ஸ்ல சிக்னல் தெரியல, அதனால இது என்னோட முதல் சேலஞ்ச் அப்படிங்கனால டிஸ்கவுண்ட் பண்ணி ஹாஃப் டே சேலஞ்ச் போட்டிருக்கேன். எத்தனை மணிலேருந்து அத்தனை மணி வரைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம சவாலுக்குள்ள இறங்க போகிறோம். மணி இப்போ 8:23, 8:23 இரவு மணி 8:23 வரைக்கும் நம்ம இந்த சவாலை மேற்கொள்ள போகிறோம். இந்த சவாலில் நான் ஆங்கில மொழிகளை பாய்ச்சிட்டேன்னா என்னை சுற்றி உள்ள நபர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ நம்ம அதை செய்யணும். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, ஏன்னா நான் ஆங்கில மொழியில் இந்த ஆனால், ஆகையால், சரி இதெல்லாமே ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட பிறகு ஒரு வார்த்தையை நான் உபயோகிச்சுட்டேன். இப்போ என்னை சுற்றி எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நம்ம போய் அவங்க கிட்டே கேட்போம் என்னதான் தண்டனை தராங்கன்னு. வாங்க போவோம். சரி நண்பர்களே, அம்மா திருச்சி போயிருக்காங்க, ஏன்னா இப்போதான் தூங்கி எந்திரிச்சாங்க. ஆகையால் என்னோட மூச்சு தெரியும், அம்மாவோட குரல் கேட்கும். சரியா? எனக்கு என்ன தண்டனை தரீங்க? நான் முதல்ல ஒரு ஆங்கில வார்த்தை உபயோகிச்சுட்டேன். என்ன தண்டனை? என்ன செய்யணும்னா, உன்னோட கைகளால உன் கண்ணத்துல பட்டார் 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 நீ அரைஞ்சிக்கணும். எத்தனை தடவைனா 10 தடவை அரைஞ்சிக்கணும். ரொம்ப கொடுமையான ஒரு கண்ணாடியை கழட்டிட்டு அரையணும். நான் என்னோட முக கண்ணாடியை கழட்ட மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப துருவா இருப்பேன். அப்படி இல்லைன்னா தோப்பு கரணம் போடணும். நான் அறையே விட்டுக்கிறேன், ரொம்ப வேகமா தான் இல்ல, மெதுவா தான் விடுவேன். ஆமா, பட்டார் 1 இன்னும் வேகமா 4 5 6 7 8 9 10. இனிமேலு ஆங்கில மொழி வரக்கூடாது. வச்சீங்களா? கண்ணம் சிவந்து விட்டது. சரி நண்பர்களே, இந்த காணொலியில நிறைய சரி நண்பர்களே வரும். என்னோட பின்புறத்தை கவனிக்காதீங்க. இப்போ நாங்கள் காலைல படம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால காலை உணவு தேவைப்படுகிறது. நான் இணையத்துக்கு போய் இந்த மொழிபெயர்க்கும் இதுக்கு போய் நான் போய் இந்த உணவோட பெயர் தட்டினேன். ரொட்டிக்கு ரொட்டின்னு தான் வந்துச்சு. இல்லை ரொட்டிக்கு வேறு பெயர் அப்படின்னீங்கன்னா இந்த காணொலிக்கு கீழே என்ன ரொட்டிக்கு பெயர் அப்படின்னு சொல்லிடுங்க, கற்றுக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் செய்ய போகிறது ரொட்டி எரிக்கிறது. மர்க்கா சொல்லு. ரொட்டி எரிக்கிறது. மர்க்கா சொல்லு. ரொட்டி எரிக்கிறது. நான் கீழே போடுறேன் அப்படின்னா என்ன சில பேர் புரியாது, எனக்கே புரியாது. ஸோ அதனால இப்போ ரொட்டி எரிக்கிறது செய்ய போகிறேன். செஞ்சுட்டு கிளம்பிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 2 மணி நேரம் விடுதலை பெறுகிறேன். 2 hours later. சரி, இப்போ நாங்க கிளம்பிட்டோம் படம் பார்க்கறதுக்கு. 2 படம் பார்க்க போறோம். முதல் படம் என்ன படம் பேரு? தமிழ்ல டிராகன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் தமிழ்ல தான் சொல்லுவேன், டிராகன். அந்த படமும் நம்ம தல சித்து அவர்களும் அர்ஷத் காண்டும் நடிக்கிறாங்க அந்த படத்துல. சோ அதுக்கோசரம் தான் நான் படம் பார்க்க போறேன். 2வது படம் என்னது? இரவுக்கு என் மேல் எழுதி போகும்.
நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், தமிழ் வார்த்தை தான். அப்படின்ற படமும் நாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து இவங்க தான் என்னோட ஜட்ஜ். ரொட்டி எரித்தல் சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. இவங்களும் சின்ன ஜட்ஜ். ஸோ நான் ஏதாச்சும் ஆங்கிலத்தில் பேசிட்டேன்னா பார்த்து குறை கண்டுபிடிப்பாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து போய்கிட்டே இருக்கோம். ஏதாவது பேச விரும்புறீங்களா ஜட்ஜ்? ஒரு வார்த்தை மாட்டு அப்ப இருக்கும் உனக்கு. இவங்க வந்து ரொட்டி எரிப்பான். நான் செஞ்சது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கரெக்டா வந்துடலாமா? இல்ல அவ்வளோலாம் வேண்டாம். நாங்கள் வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தோம். காலனியில வந்து இந்த ஓட்டை, எங்க ஓட்டையை காணும், இந்த ஓட்டை என்ன தமிழ்ல சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஆசிரியர் வந்து என்ன சொன்னாங்க? என்ன ஆசிரியர்? ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா ஜபம் அப்படின்னாங்க. ஸோ என்னோட ஜபத்துக்கு முன்னுக்கு எனக்கு அது பெயர் தெரியாது அங்கே தமிழ்ல, அதனால நான் அதுக்கு ஓட்டைன்னு பேர் வச்சேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சோ என்னோட காலனில வந்து 2 ஜபம் உள்ளது. உங்களுடைய காலனில எத்தனை? காலனினா ஷூ ப்ரோ. அப்ப காலாடை சிறிய திருத்தம் இல்ல பெரிய திருத்தம். ஏன் காலாடையில 2 ஜபம் உள்ளது. உங்க காலாடையில எவ்வளவு ஜபம்? 4 இருக்குங்க. உங்க காலாடையில? இவங்க கடையில பெரிய பெரிய ஜபம் வச்சிருக்காங்க. இவங்க கல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சான். சொல்ல மாட்டோம் போங்க. நம்ம கேக்குறோம், சொல்லுங்க என்ன சம்பவம்? அதாவது கொஞ்சம் வேகமா பேசுனீங்கன்னா மக்கள் அனைவருக்கும் கேட்கும். அதாவது காலையில என் தங்கச்சி என்ன அசிங்கப்படுத்திருச்சு. எப்படி அசிங்கப்படுத்திருச்சுன்னா, நான் வந்துட்டு ஐலைனர் அடிச்சிட்டு இருந்தேன். அப்ப வந்துட்டு இதுக்கு அடிச்சு கொடுக்க சொன்னிச்சு. நான் முடியாது பாரு. இதோட மீனிங் நம்ம இது சொல்லுவோம்ல, ஓகேல சோப்பு இது இவங்க சொல்லுவாங்களே, சோப்பு சம்திங் சொல்ல மாட்டாங்களா, அதுதான். ஓ மக்களே ஒண்ணு புரிஞ்சுக்கோ. நீங்க போய் ChatGPT-ல பாத்தீங்க. ஜபம்ன்றது வந்து நான் தெரியவேன்னு தெரியல, அக்கா தெரிவாங்க. ஜபம்ன்றது வந்து ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க? குளிக்கிறதுக்கு பைப்போல அந்த கட்டின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் சொல்றேன் கேளு. 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லுங்க. பாக்கெட் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு நம்ம சோப்புன்னு கூட சொல்லுவோம். இது சோப்பு அப்படி கூட சொல்லுவோம். ஓகேவா? அத இன்னொரு தமிழ் வார்த்தையில தான் இவங்க வந்து ஜபம்னு சொல்றாங்க. அதுதான் ChatGPT செக் பண்ணிருக்காங்க. நம்ம ஆசிரியர் செக் பண்ணிருக்காங்க. ஐயோ நம்ம ஆசிரியர் தேடி இருக்காங்க, சரி பார்த்திருக்காங்க. அவருதான் நம்மளோட மூத்த அண்ணன். இப்ப வந்து நம்ம காலையில அக்காவை அசிங்கப்படுத்துற கதையை வந்து கேட்போம். அதுக்கு வயல நடிக்க சொல்லி கேட்டுச்சு. நான் சொன்னேன் முடியாது, பாரு கவிஷாலா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சொந்தமா அடிச்சு பழகுதானே அப்படின்னு சொன்னேன். உடனே வந்துட்டு அவங்களுக்கு கோவம் வந்துட்டு, அக்காவிலதான் கல்யாணம் பண்றாங்க, நீ பண்ணியா அப்படின்னு நான் சொல்லி காட்டேன்னா அப்படி சொல்லிச்சு. எனக்கு ஒரே அவமானமா போயிருச்சு. ஊர்ல உள்ள எல்லாரும் சாவுறாங்க, நீ எப்ப சாவு அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அது சொல்லிருச்சு. அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஊர்ல யாராருக்கோ சாவு வருது, உனக்கு வர மாட்டேங்க. பரவாயில்ல, நாங்க சிங்கிள். எங்க எத்தனை வருஷத்துக்கு வாழ்ற வரைக்கும் சிங்கிளா சுத்துவோம். ஹேஷ்டாக் கலைமதி மணிவண்ணன், ஹேஷ்டாக் பிரியங்கா, சாவுற வரைக்கும் சிங்கிளா தானா அப்படி சொல்லிட்டாங்க. பாப்போமே இந்த வீடியோ யூடியூப் என்னோட பக்கத்துல தானே இருக்க போகுது. என்ன பக்கம் சரி, என்ன தண்டனை சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம இங்க இருந்து போறோம்னே டிராபிக் மாதிரி சொல்லுங்களேன். முடியாது, சொல்லுவேன். சொல்லுங்க. இங்க இருந்து நான் போய் ஒரு டிராபிக் லைன் நிப்பேன். நீ அந்த டிராபிக் லைன்ல போயிட்டு நான் ஹார்ன் அடிப்பேன். நீ எல்லாரும் முன்னுக்கு ஆடு கரண்ட் சொன்ன கத்துற, அவ்வளவுதான். ஆடு கத்தல, நான் வேணா வணக்கம் எப்படியோ கத்துனா போதும். ஆனா இத பாத்து யாராவது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி பிள்ளைய கடத்திட்டு போற அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வண்டி நம்பர் வந்து நான் முன்னுக்கு வேணா போட்டு விட்டுறேன். போடக்கூடாது, அடிச்சிருவேன். வண்டிய வேணா நான் போட்டோ புடிச்சு ஹெவியா கத்தணும். கத்தணுமா? அப்புறம் கத்துறியா? இப்ப கத்துட்டா இப்ப கத்திடுறேன். ரோடு போய்கிட்டு இருக்கு, என்னன்னு கத்தணும்? ரோடு போகுது. வணக்கம். நம்ம வந்து
வணக்கம் 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 வணக்கம். யாருமே இல்லாத ரோட்ல நான் வணக்கம் சொல்ல வேண்டியதா இருக்க பத்திங்களா? ஆளே இல்ல பெல்லு. இப்ப வந்து நம்மளோட எவ்வளவு அழகா வந்த ஒரு சைட் எப்படி ஆகிடுச்சு. இப்ப வந்து நம்ம அவ அக்கா கொடுத்த தண்டனைய வந்து நிறைவேற்றி விட்டோம். இதுக்கு அங்கிட்டு மாட்டாம நம்ம பாத்துக்கிறோம். 1 hour later. நாங்க வந்துட்டோம். வெற்றிகரமா எங்க ஆளை காணோம். நாங்க வந்து விட்டோம். இப்ப போய் எல்லாம் படம் ஓடுதா முடியாது. தலையோட என்ட்ரி விஜய் பார்க்கணும். ஆமா, நாங்க போயிட்டு உட்காந்துட்டு வரோம். வெற்றிகரமா நாங்க வந்து நம்ம தலை விஜய் சித்துவும் அர்ஷத் கானோட படத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். சோக்கா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் வந்து குடும்பத்தோட பாருங்க, நல்லாதான் இருந்துச்சு. ஹலோ, இப்போ அடுத்தது நாங்கள் 2வது படம். என்ன படம் பேரு? நிலவுக்கு என்னடி கோவம். நிலவுக்கு என்னமோ கோவம். ஸோ அந்த படம் தான் இப்போ பார்க்க போகிறோம். வெற்றிகரமாக நாங்கள் 2வது படத்தையுமே நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். 2வது படம் பேர் வந்து நிலவுக்கு என்மேல் என்ன கோவம். அந்த படமும் ஜோக்காக இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க அந்த படத்தை பற்றி? ஓகே, என்ன ரிவ்யூ எடுக்கிறீங்களா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. இல்லை, நல்லா இருந்துச்சு. பட் 2வது பாகம் வருமா? அந்த 2வது பாகமும் பார்க்குறோம். நான் போவேன். மணி இப்போ 4:30. இன்னும் எத்தனையோ அவர் தான் இருக்கு சவாலை முடிக்கிறதுக்கு. எவ்வளோ தமிழை பேச இங்கிலீஷே பேசல. சீக்கிரத்தை வெளியே சொன்னாதடா. ஆயமுறா. இவ்வளவு நேரம் பேசல. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு இருந்தேன், அதனால வந்து நான் பேசல. இருந்தாலும் நைட்டு இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்துச்சு ஒரு ஒரு இது பண்ணிடுறேன் நான், ஒரு தண்டனை. ஓகே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வந்து இப்போ போயிட்டு வீடை கூட்டி மோப் பண்ணணும். வழக்கம் போல உள்ள வேலை தான். நான் போய் பண்ணிட்டு வரேன். வணக்கம் நண்பர்களே. இப்போ மணி வந்து 8:50, இரவு மணி 8:50. ஸோ என்னுடைய சவால் வந்து இப்போயோட முடிய போகுது. நான் வந்து காலையிலேருந்து முதல்ல வரைக்குமே வந்து என்னை அறியாமல் நிறையா ஆங்கில சொல் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் வந்து ஒட்டு மொத்தமாக இப்போ சேர்த்து வச்சு ஒரு தண்டனை வந்து நான் மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா கிட்ட எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்ட்டீங்க. அம்மா, எனக்கு தெரியுது மீண்டும் மீண்டும் நான் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறேன்னு, மன்னிச்சிருங்களேன். இது என்னோட முதல் என்னது அரைநாள் சவால். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து சலுகையெல்லாம் பண்ணி விட்டுருங்களேன், திட்டிடாதீங்க. ஆகையால் இப்போ தண்டனை வந்து என்னோட ஆருயிர் தோழி அவங்கள எப்படி நான் இந்த வீடியோவில் காமிக்காமல் இருப்பேன்? காமிக்க முடியாது. இப்போ நம்ம அவங்ககிட்ட கால் பண்ணி என்ன எனக்கான தண்டனை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம், கேட்க போகிறோம். அதை நம்ம செய்ய போகிறோம். சரி, இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு கால் பண்ண போகிறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நினச்சா அசிங்கமாக இருக்குல்ல? ஏங்க ரைட்டா இருக்கு. நம்ம இதுல பேசுவோம், மறைமுக வார்த்தையில பேசிக்குவோம். அப்படியும் சொல்லிக்கலாம். லைட்டா எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. ஏன் அசிங்கமா இருக்குன்றது எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். நாங்க வெளியே சொல்லிக்க மாட்டோம். இப்ப சொல்ல மாட்டோம். வீடியோ டைம்ல எப்பயுமே சொல்ல மாட்டோம். கவலைப்படாதீங்க, நாங்க எப்பயுமே சொல்ல மாட்டோம். இப்ப என்ன கதைனா, நான் அப்ப அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா, எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல, கிளம்பு அப்படின்ட்டாங்க. மறுபடியும் நான் ஆங்கில மொழி பாய்க்கிறேன். ஸோ அதனால நான் தான் என் நண்பனிடம் கேட்போன்னு சொல்லிட்டு உனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்கிறேன். இங்க பாருங்க, நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், நான் செய்யற மாதிரி கொடுக்கணும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லுவேன், வேற யார் சொல்லுவா?
இதை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டு புட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நான் சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு சவால் முடிச்சுட்டு ஆங்கிலத்தில் பேசுவேன். உங்களோட சவால் என்னன்னா ஒரு நல்ல கேட்டுக்கோங்க, ஒரு நல்ல அப்படி கேட்டோன்னே மூட் ஆகுற ஒரு ஐட்டம் சாங்க இப்ப நீங்க வந்து ஐஜி நோட்ஸ்ல போட்டு அதுக்கேத்த ஒரு நல்ல கேப்ஷனோட போடணும். அதாவது அந்த அந்த பார்த்தோன்னே ஒரு ஆளுக்கு மூடு வர அளவுக்கு நீங்க போடணும். இதுதான் உங்க டாஸ்க். அவங்களுக்கு மூடு வரணும்னா நான் என்னங்க பண்றது? மதிப்புவா வாங்கி தர முடியும் அவங்களுக்கு? நான் என்னங்க பண்ண போறேன்? அவங்களுக்கு மூடு வரணும்னா நான் பார்த்து நிறைய பேருக்கு வந்துச்சுன்னா ஒரு அது ஒரு வைப்ஸ். நானே மூட் ஆகணும்னா பாத்துக்கோங்க, நம்ம நண்பர்கள் நீங்க மூட் ஆனாலும் நீங்க ஒண்ணும் கிழிக்க மாட்டீங்கன்னு தெரியுங்க. என்னங்க அப்படிலாம் கிழிச்சாதான் அப்படிலாம் கிடையாதுங்க. நானே காலையில இருந்து ரொம்ப நல்ல பிள்ளையா பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு கால் பண்ணோன்னே மக்களே நினைச்சிருவாங்க என்ன இவ்வளவு கேவலமா பேசு. நிறைய வேர்டு சென்சர் பண்ண வேண்டியதா இருக்குது. என்ன தெரியுது அவங்க விஜே செட்டுனா நான் தான் ஆமா நாங்க 2 பேரும் 100 பேர் கூப்பிட்டு நான் வந்து சாஷி இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் கீழே கழுவி ஊத்தாம இருந்தா சரி. ஊத்த மாட்டாங்க. வியூஸ் சொல்லுங்க, நான் இருக்கனாலே வியூஸ் இருக்கும். சொல்லுன்ற. சரிங்க நண்பர்களே, சரி பாய், தேங்க்யூ, டாடா. பக்கம் சுழலும் பூமி பந்து திரும்பி இடப்பக்கம் சுழலுது. இப்ப மணி கரெக்டா 9. என்னோட சவாலை நான் முடிச்சு கொள்கிறேன். நான் இப்ப இங்கிலீஷ் பேசுவேனே. சரிங்க நண்பரே, ரொம்ப நன்றி உதவி செஞ்சதுக்கு. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோக்கு காத்திருங்கள். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம அந்த பெல் ஐக்கோனை தட்டிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதேமாரி விருப்பம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது நான் என்னென்ன சேலஞ்ச் செய்யணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் யோசிக்க தேவையில்லை. உட்காந்து யோசிக்க வேண்டியது இருக்கு என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அது ஈஸியாக இருக்கும். நன்றி, பாய்.